இப்போ மாயை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். வடமொழியில அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அனிர்வசனீயம் அப்படின்னா வார்த்தையால விளக்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். காணல் நீர் பார்த்திருப்போம். வெயில் காலத்துல நெடுஞ்சாலையில தூரத்துல தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பக்கத்துல போய் பார்த்தா அங்க ஒண்ணு இருக்காது. அதாவது இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இருக்காது. அதுதான் மாயை. இதுக்கு ஒரு கதை கூட இருக்கு. ஜனகர் மகாராஜா ஒரு கனவு காண்பாரு. அந்த கனவுல அரச போகம் முழுசையும் இழந்துட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு காணுவாரு. திடீர்னு பயந்து போய் கண்ணு முழிச்சு பார்ப்பாரு. பார்த்துட்டு அப்பாடா இது கனவா அப்படின்னு பெருமூச்சு விடுவாரு. அந்த கனவு நிஜமாயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் கூட வரும் அவருக்கு. ஏன்னா அந்த கனவுல நடந்தது அப்படியே நிஜ மாதிரியே இருந்ததுனால அவருக்கு ஒரே குழப்பம். மறுநாள் அரசவைய கூட்டுறாரு. அவையில நடந்ததையெல்லாம் சொல்லி எது உண்மை, இதுவா அதுவா அப்படின்னு கேக்குறாரு. யாரு சொன்ன பதிலும் அவருக்கு ஒரு நிறைவை தரவே இல்லை. அமைச்சருக்கும் ஒன்றும் புரியல. அப்போ அந்த ஊர்ல அஷ்டாவக்ரர் அப்படின்னு ஒரு முனிவர் இருப்பாரு. அஷ்டாவக்ரர் அவரு ஒரு பெரிய ஞானம் பெற்ற ஒரு பெரிய ஞானி. அவருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா அவரோட உடம்பு அஷ்ட கோணலா இருக்குமா, அதாவது 8 கோணலா இருக்குமா. அதனால அவரை அஷ்டாவக்ரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனக மகாராஜா அவர்கிட்ட போய் நடந்ததையெல்லாம் சொல்றாரு. உடனே ஞானி சொல்றாரு, இதெல்லாம் மாயைப்படுத்துற பாடு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு, மன்னா நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கனவுல எது உங்க கூட இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஜனகர் என்கிட்ட வறுமையும் பசியும் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ நனவுல எது உங்க கூட இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஜனகர் இப்போ என்கிட்ட அரச போகங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்பவும் இப்பவும் அதாவது கனவுலையும் நனவுலையும் எது இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஜனகர் அப்பவும் இப்பவும் நான் மட்டும்தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க மட்டும்தான் உண்மை. வறுமை, பசி, அரசபோகம் இது எல்லாமே பொய் அப்படின்னு முனிவர் சொல்றாரு. உடனே ஜனகர் அதெப்படி, இதோ என் அரசபோகம் இப்போ என் கண்ணு முன்னாடி தானே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஞானி சிரிக்கிறார். கண்ணுல தெரியறதெல்லாம் உண்மை இல்ல. இந்த அரசபோகமும் காணல் நீர் மாதிரி தான். இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அது உண்மை இல்ல, அது மாயை அப்படின்னு சொல்றாரு. மன்னருக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ முனிவர் சொல்றாரு, உனக்கு